குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்னைக்கு இங்கிலாந்து T20 ஃபர்ஸ்ட் T20 இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் தான் பார்க்கலாம். டிஎன்பிஎல் காலையிலே போட்டாச்சு, அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 வீடியோஸில் கொஞ்சம் டீரியஸ் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் மட்டும் போட பார்க்குறேன். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குது. ஹாரி புரூக்ஸ் தான் கேப்டன் இங்கிலாண்டில், ஷாய் ஹோப் வந்து வெஸ்ட் இண்டீஸில் கேப்டனாக இருக்காரு. ஸோ இது வந்து இங்கிலாந்தில் நடக்கிற ஒரு சீரிஸ். நைட்டு நம்ம டைம் படி 11:30 பிஎம்க்கு 11 பிஎம்க்கு நடக்கப்படுற ஒரு மேட்ச். ஓகே, வாங்க காமன் மொத்தம் ப்ராபபிள் 11s யாராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துடலாம். ஹாரி புரூக்ஸ், பென் டக்கெட், டாம் பேட்டன், ஜாஷ் பட்லர், ஜேக்கப் பெத்தல், வில் ஜாக்ஸ், லைம் டாசன், பிரைடன் கிரைஸ், ஐடில் ரசீத், ஷகிப் மஷூத், லூக்வுட். இவங்கெல்லாம் வந்து 11ஓட, அதாவது இங்கிலாந்து 11, இங்கிலாந்து ப்ராபபிள் 11ஸ்ன்னு சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஷாய் ஹோப், பிரெண்டன் கிங், எவின் லூயிஸ் ஆர் சார்லஸ்ன்னு போட்டிருக்கான். நான் லூயிஸ் எடுத்திருக்கேன். சார்லஸ் வந்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டெஃபன் ரதர்ஃபோர்ட், ராவன் பவல், ஆண்ட்ரூ ரசல், ரொமேரியா ஷெப்பர்ட், ஜேசன் ஹோல்டர், மேத்யூ ஃபோர்ட், அகில் ஹுசைன், அல்சாரி ஜோசப். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் 11. ஸோ 2 டீமோட ப்ராபபிள் 11 பார்த்துட்டோம். இப்போ காமன் பிளேயர்ஸ் யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பென் டக்கெட், டாம் பேட்டன், ஜாஷ் பட்லர், வில் ஜாக்ஸ், ஐடில் ரசீத், லூக்வுட், ஹாரி புரூக். இவங்க 7 பேரை நீங்கள் காமன் பிளேயராக வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து வெஸ்ட் இண்டீஸ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பிரெண்டன் கிங், ஷெஃபன் ரதர்ஃபோர்ட், ரொமாரியோ ஷெஃபர்ட், ஷாய் ஹோப், மேத்யூ ஃபோர்ட், அகில் ஹுசைன், இவங்க 6 பேரை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்களோட காமன் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபுல் டே பிளேயர்ஸுங்கிறது இதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிங்க. நம்ம ஃபுல் டேயில் எந்த பிளேயர்ஸும் எப்போயாவது ரேராக தான் வரும். அதனால் ஃபுல் டே பிளேயர்ஸ் இல்லை, இந்த பிளேயர்ஸ்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் டேவை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஹாரி புரூக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம் பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்தியா டைம் படி பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து டைம் படி 6:30 7:10, அப்போது ஃபஸ்ட்டு 40 நிமிஷம், அப்போது 11:40 வரைக்கும் ஒரு லக்னம் போகுது. ஸோ அந்த டயத்தில் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் ஆஃப் வந்து அங்கே வந்து 11:40 12:40 கிட்டத்தட்ட 1:40 வரைக்கும் செகண்ட் ஆஃப், 1:40க்கு மேலே தேர்ட் ஆஃப் நம்ம டைம் படி. அவங்க டைம் படி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஸோ நம்ம டைம் படி நான் சொல்கிறேன். ஓகே, நான் சொல்கிற டைமை நீங்கள் ஃபஸ்ட்டு 40 நிமிஷங்கிறது 11 மணிக்கு ஆரம்பிச்சு 11:40, 11:40 2 மணி நேரம், 12:40, 1:40 2 மணி நேரம், 1:40க்கு மேலே மீதி மேட்ச் அப்படின்னு வச்சு கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹாரி புரூக்ஸ், டாம் பேட்டன், ஜாஷ் பட்லர், இவங்க 3 பேர்த்துக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நோட் த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இங்கிலாந்து பண்ணுவாங்கிறது இது முக்கியம். இப்போ இது வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தோன்னா பிராண்டன் கிங், ஷெஃபன் ரதர்ஃபோர்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜேசன் ஹோல்டர், அகில் ஹுசைன், 5 பேருக்கு நல்லா இருக்கு. ஸோ அந்த 40 நிமிஷத்தை யார் டாமினேட் பண்ணுவான்னு பார்த்தா போத் சைட் நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதே வந்து யார் பேட்டிங் பண்ணாலும் பவுலிங் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 60 மினிட்ஸ் நியூட்ரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 11:40 to 1:40க்கு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாஷ் பட்லர், வில் ஜாக்ஸ், லாம் டெவிசன், ஐடில் ரசீத், லூக்வுட், 5 பேருக்கு இங்கிலாண்டில் நல்லா இருக்கு. இதே வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தோம் அப்படின்னா மேத்யூ ஃபோர்ட், அகில் ஹுசைன், இவங்க 2 பேர்த்துக்கு தான் நல்லா இருக்கு. ஸோ அப்போது செகண்ட் ஆஃப் ஆன் அந்த மேக்ஸிமம் டைமை வந்து இங்கிலாந்து நீங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும். இப்போ தேர்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 1:40க்கு மேலே நடக்கிற டைமை பார்த்தோம் அப்படின்னா பென் டக்கெட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. பென் டக்கெட்டுக்கு எப்படி இருந்தாலும் அவர் தேர்ட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மி தான். ஸோ அதனால் அவர் இம்பார்ட்டன்ட் காது. ஆனால் லைம் டாசன் அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். தேர்ட் ஆஃபில் ஒரு பிளேயர் தான் வருது. இப்போ இதே வந்து இந்த டீமை பார்த்தோம் அப்படின்னா அல்சாரி ஜோசப், இவங்களுக்கு மட்டும்தான் தேர்ட் ஆஃப் வருது. ஸோ எப்படி முன்ன பின்ன பார்த்தாலும் இந்த மேட்ச் வந்து போத் சைடு ட்ரேட் ஆகிற மாதிரியும் ட்ரேட் ஆகி இந்த மேட்சை வந்து
இங்கிலாந்து வின் பண்ணுற மாதிரியான கண்டிஷனில் தான் இந்த மேட்ச் வருது. போத் சைட் ட்ரேட் ஆகும். போத் சைட் ட்ரேட் ஆகிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பெரிய ட்ரேட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கான ட்ரேட்ஸ் இருக்கும். பட் இங்கிலாந்துக்கு டாமினண்ட்டாக போய் இங்கிலாந்து இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா டாம் பேட்டன், ஜாஸ் பட்லர் இங்கிலாந்தில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிட்ட வந்து செஃபைன் ரதர்ஃபோர்ட், மேத்யூ ஃபோர்ட் இவங்க 2 பேரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் அகில் ஹுசைனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து டாம் பேட்டன் இல்லை ஜாஸ் பட்லர் அண்டு மேத்யூ ஃபோர்டு இவங்க 2 பேர்த்து நான் போகிறேன். ஆல்ரவுண்டருங்கிறதுனால மேத்யூ ஃபோர்டுக்கு நான் போகிறேன். ஸோ இவங்க 2 பேரையும் நான் கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுங்க. ஓகே கேஸ். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு டீமை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் ஏதாவது வந்து நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸுங்கிறது இங்கிலாந்துக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்பாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வி வில் சீ இன் அனதர் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.